எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இந்த மோஷன் இன் ஏ பிளேன் என்சிஆர்டியில் 3rd சாப்டர் ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து அது வந்து 2nd யூனிட்டுக்குள்ளே வரும். அதில் வந்து ப்ரொஜெக்டல் மோஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த என்சிஆர்டி புக்கில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த பாத்தோட லென்த்து ஹைட்டு ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஒரு தேரி கொடுத்துருப்பாங்க. தேரி நம்ம படிக்கும் போதே புரியும். ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு பொருளை எரியிறோம் அப்படின்னா அந்த எரியறது எப்படி எரியப்படுதுன்ற அந்த லாஸ் ஆஃப் மோஷன் வந்து அடுத்த யூனிட்டில் அடுத்த சாப்டரில் வரும். ஆனால் அது எரிஞ்சிடறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அதை எரியறதுனா ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஒரு ஏவுகணை விடுற மாதிரி, ஒரு பந்தை தூக்கி போடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதில் வந்து இந்த தூக்கி போட்டதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு திசை வேகத்தில் இங்கேருந்து ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போட்டிருப்பாங்க. அது எந்த பொருளாக வேணால் இருந்திருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில சம்மெலாம் வரும். ஒரு மலை மேலே நின்று ஒருத்தர் வந்து ஹரிசாண்டலாக ஒரு பந்தை தூக்கி போடுறாரு, கல்லை தூக்கி போடுறாரு, ஒரு ஏவுகணை ஒன்று இப்படி போகுது, ராக்கெட் விடுறாங்க, இப்படி எது ஒன்றா எக்ஸாம்பிள் வரலாம். இப்படி வரும்போது இப்படி தூக்கி போடுற இந்த பொருள் ஸ்டார்டிங்கில் ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போடுறாங்க இல்லையா, அந்த வெலாசிட்டி வந்து 2 வெலாசிட்டி இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வெலாசிட்டி, இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் ஒரு வெலாசிட்டி. இந்த ஒய் ஆக்சிஸில் உள்ள வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. சேஞ்சிங் வெலாசிட்டி dv/dt டைமை பொறுத்து இது பண்ணால் அது ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஆக்சிலரேஷன் வந்து இந்த பந்து தூக்கி போடும்போது இல்லை ஏதோ ஒரு பொருளை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தூக்கி விடும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி போயிட்டு இப்படி விழுதுன்னு வைங்களேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வைங்க. இப்படி போயிட்டு இப்படி விழும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இந்த வியோட வேல்யூ வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது மாறவே மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டானா இங்கே வந்து ஒரு 10 மீட்டர்/செகண்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த பந்து வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி தூக்கி எறிகிறாங்கன்னா அந்த 10 மீட்டர்/செகண்ட் வேகத்திலே தான் அந்த எக்ஸ் டைரெக்ஷனில் வந்து ஒரே ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கும், ஒரே வெலாசிட்டியில் போயிட்டுருக்கும். ஆனால் இங்கேருந்து மேலே போகிற அந்த ஹைட்டு ஏறுது பார்த்திங்களா, அதுக்கான அந்த வெலாசிட்டின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கீழே வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கும், ஒரு 10 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். மேலே போக 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 அந்த மேலே போகிற வெலாசிட்டி குறைஞ்சி ஒரு பாயிண்டில், அதாவது ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும். இது வந்து Vyன்னு வச்சுப்போம். இது Vx தான் கான்ஸ்டன்ட்டு. Vy வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் டாப் பாயிண்ட்டுக்கு போனோடனே Vy 0 ஆகிடுது. Vyங்கிறது என்னென்னா ஒய் டைரெக்ஷனில் அதோட வெலாசிட்டி, அதாவது மேல் நோக்கி போன அந்த வெலாசிட்டி வந்து அதுக்கு மேலே அதுக்கு வெலாசிட்டி இல்லை. அதுக்கு மேலே அந்த பொருளுக்கு வெலாசிட்டி இருந்தால் தான் மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இங்கேருந்து 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போகிறது ஒரு கட்டத்தில் போயிட்டு மேலே போக முடியாமல் ஒரு அந்த வெலாசிட்டி 0 ஆகிட்டு மறுபடியும் கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்குது. ஓகே, இது ஏன் மேலே போகும்போது குறைஞ்சது கீழே வரும்போது அதிகமாச்சுன்னு கேட்டால் அந்த இடத்துல தான் இங்கே ஆக்சிலரேட் ஆகிருக்கு. ஆக்சிலரேட்னா என்ன, அந்த திசை வேகத்தை வெலாசிட்டியை குறைச்சிருக்காங்க. யார் குறைச்சதுன்னா நம்மளோட இந்த கிராவிட்டி தான், இந்த பூமியோட கிராவிட்டி தான் இந்த Vyங்கிற வெலாசிட்டியை 10 மீட்டர்/செகண்ட்லேருந்து 0க்கு குறைச்சி மறுபடியும் இறங்கும்போது ஃபாஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கீழே இறங்க இறங்க அதுக்கு காரணம் இதே கிராவிட்டி தான் பிடிச்சி இழுக்கும். ஓகேவா, இப்படி தான் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வர வரைக்கும் Vy வேல்யூ வந்து மாறும். ஆனால் கிராவிட்டி அந்த மாறுறதுக்கு காரணம் ஆக்சிலரேஷன். அந்த ஆக்சிலரேஷன் ஃபிக்ஸ்டு வேல்யூ, அதாவது G வேல்யூ சொல்லுவாங்க இல்லையா, 9.8 மீட்டர்/செகண்ட் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஆனால் இந்த Vxங்கிறது கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் தளத்தில் போகிற அந்த ஃபாஸ்ட்டுன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, இதுதான் இந்த ப்ரொஜெக்டல் மோஷனோட கான்செப்ட்டு. இதை திரும்ப ஒரு முறை பாருங்கள். இல்லை இதில் எதுவும் குறிப்பிட்ட டவுட் இருந்ததுன்னா தியரியில் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த ஃபார்முலாஸ் ஒன்று என்சிஆர்டியில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதை டெரைவ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் இதிலேருந்து இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கும், அதான் அந்த ஃபார்முலா வந்திருக்கும். ஸோ புதுசாக அந்த ஃபார்முலாவை படிக்கும்போது இத்தனை ஃபார்முலா படிக்கணுமான்னு இருக்கும். ஆக்சுவலாக அத்தனை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா, நமக்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அதிலேருந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ இந்த ப்ரொஜெக்டல் மோஷனில் ஹைட்டு தெரிஞ்சுக்கிறது, ரேஞ்சு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறையா டைம் தெரிஞ்சுக்கிறது, இப்படி நிறையா இருக்கும். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே மறந்து போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தட்டினாலும் நமக்கு வராது, இல்லை லேட் ஆகிடுச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகிடும். அப்போது நமக்கு இதுக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதுலேருந்து இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஃபார்முலா என்னன்றதை ஃபஸ்ட்டு எழுதி போட்டுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி வந்ததுன்றதை ரைட் சைடில் நான் டெரைவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்றதை நம்ம அந்த இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் எவ்வளோ ஆயிருக்கு அப்புறம் டைமை யூஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதை நம்ம செகண்டரி லெவல்லே நம்ம இதை படிச்சிருப்போம். இதிலிருந்து தான் நமக்கு இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கான ஃபார்முலாலாம் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டா நம்ம எத்தனை முறை ஃபார்முலா மறந்தாலும் இதிலேருந்து நம்ம கொண்டு வந்துட முடியும். இந்த எஸ்ஸுங்கிறது என்னென்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு அதுதானே, கரெக்டாக எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அதுதானே. இப்போது இங்கே இந்த வெக்டாரை யூஸ் பண்ணி அப்படி தான் பண்ண போகிறோம். நம்ம படித்த டாப்பிக்கில் பொசிஷன் வெக்டார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். பொசிஷன் வெக்டார் அப்படின்னா ஆர்ன்னு சொல்லி ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இது எவ்வளோ தூரம் கடந்திருக்கு, ஸ்டார்டிங்கில் R0 அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆறுங்கிற இடத்துக்கு கடந்திருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி, அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் வெக்டார் இவ்வளோ தொலைவு கடந்திருக்கும். அப்போது அந்த ஆர்லேருந்து -R0 போட்டால் இந்த எஸ்ஸுக்கு ஈக்குவல். அடுத்து யூங்கிறது ஸ்டார்டிங் வெலாசிட்டி, அந்த ஸ்டார்டிங் வெலாசிட்டியை V0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம், ப்ளஸ் ஆஃப் AT². ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த R இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது ப்ளஸ் ஆகிடும். R0 ப்ளஸ் V0T ப்ளஸ் ஆஃப் AT². ஓகேவா? இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட்றது ஒரு பிளேனில் ஒரு டைமென்ஷனில் மட்டும் இருந்தால் இதை நம்ம டேரெக்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம 2 டைமென்ஷனில் பார்ப்போம். 2 டைமென்ஷன்னா XY அப்படிங்கிற 2 டைமென்ஷனில். அப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பொசிஷன் வெக்டாரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா x இஸ் ஈக்குவல் டு இந்த R0 இருக்குது இல்லையா, இந்த R0ன்றது என்ன, எக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் x0. ஓகேவா? அடுத்து V0ங்கிறது எக்ஸோட அந்த ஸ்டார்டிங் வெலாசிட்டி VOX T ப்ளஸ் ஆஃப் AT². ஓகேவா? முடிஞ்சு. அடுத்து ஒய் சைடில் பார்த்தா ஒய்யோட ஸ்டார்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, Y0 ப்ளஸ்ஸு V0 ஒய்ங்கிறது இந்த ஒய்ங்கிற ஆக்சிஸில் ஸ்டார்டிங் அந்த வெலாசிட்டி. ஓகேவா? இன்ட்டு T ப்ளஸ் ஆஃப் AT². ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா இப்படி தான் வந்தது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து இன்னொன்று, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிற இடத்துல எடுத்ததுமே இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பாத் ஆஃப் ஏ ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவில் எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டி வேல்யூவை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டி வேல்யூவை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா, அந்த ஃபார்முலா நான் இப்போ கீழே எழுதிக்கிறேன். அந்த ஃபார்முலா என்னென்னா, அது ஏன்னா நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரும்போது இது ஈக்குவலாக வந்துடும். ஒரு முறை மாற்றி மாற்றி எழுத வேணாம். y is equal to tan β0 into x minus g x² divided by 2 v0 cos β0 whole square. இந்த ஃபார்முலா தான் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் நம்ம இந்த பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஸ்டார்டிங் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஃபார்முலாலேருந்து இந்த XY காம்போனண்ட் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு வெக்டரை காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறது. அதாவது ஒரு வெக்டர் இங்கே ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இப்படி செயல்படுது அப்படின்னா அதோட எக்ஸ் காம்போனண்ட்டும் ஒய் காம்போனண்ட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம படிச்சிருப்போம். அந்த இடத்துல AX I வெக்டார் ப்ளஸ் AY J வெக்டார் அப்படிலாம் இருக்கும். இதில் இந்த AXும் AYங்கிறதும் ஒரு வெக்டார் கிடையாது. ஆனால் AXI AYJ அப்படிங்கிறது ஒரு வெக்டார். இப்படிலாம் சொல்லி அந்த தேரில் நம்ம படிச்சிருப்போம். இந்த AXோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா A cos θ, AYயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தா A sin θ. இந்த டீட்டாங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட உருவாக்குற அந்த வெக்டாரோட ஆங்கிள் அப்படின்றத நம்ம அந்த டாப்பிக்கில் படிச்சிருப்போம். சரி, இப்போது இதை ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன சேஞ்சு நம்ம இந்த V0xக்கும் V0yக்கும் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த V0xங்கிறது டிஸ்பிளே அந்த வெலாசிட்டி வைங்களேன். அப்போ அந்த வெலாசிட்டிக்கு
வேல்யூ வேணும் அப்படின்னா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? v of v நாட் காஸ் டீட்டா நாட். இங்கே டீட்டா நாட்டுங்கிறது இந்த ப்ரொஜெக்டல் மோஷனில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஆங்கிள், அதனால தான் டீட்டா நாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. v நாட் ஒய் ஈக்குவல் டு v நாட் சைன் டீட்டா நாட். இப்போ இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இதிலேருந்து இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்லேருந்து தான் இந்த வேல்யூ நம்ம கொண்டு வந்தோம். ஒவ்வொன்றும் நம்ம எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு வருவேன். இதில் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுலேருந்தே நம்ம கொண்டு வரலாம். இது எப்படி நம்ம கொண்டு வந்தோம்? ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்னா என்ன? ஒரு வெக்டரை அதோட காம்போனன்ட்ஸாக XY காம்போனன்ட்ஸாக பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது எப்படி யூஸ் ஆகும், அதுலேருந்து எப்படி கொண்டு வரலாம். ஸோ இது மறக்காது. இது மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு 2-3 முறை திரும்ப பாருங்கள். புக்கையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, v நாட் எக்ஸுக்கும் v நாட் ஒய்க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த x நாட், இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கு இல்லையா, இப்போது இப்படி போயிட்டு இப்படி இறங்குது அப்படின்னா இந்த x நாட்டுங்கிறது என்னென்னா ஸ்டார்டிங் அந்த பாயிண்டில் எவ்வளோ அந்த எக்ஸோட டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும்? எதுவுமே இருக்காது, 0. y நாட்டுன்றதும் அந்த ஸ்டார்டிங் டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும்? கொஞ்சம் கூட டிஸ்பிளேஸ் ஆகிருக்காது, அதுவும் 0 ஆகிடும். x நாட்டும் y நாட்டும் 0 ஆகிடும். x நாட்டும் 0, y நாட்டும் 0வாக இருக்கும். சரி, அடுத்து வேறு எதெல்லாம் 0வாக இருக்குன்னா இந்த ஆக்சிலரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, x டைரக்ஷனில் ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் சொல்லுவாங்க, 2 பாயிண்ட். ஒன்று வந்து x டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் இருக்காது, அதாவது கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டினா ஆக்சிலரேஷன் அங்கே 0. ஆனால் y டைரக்ஷனில் தான் இந்த வெலாசிட்டி வந்து மாறும். வெலாசிட்டி மாறுதுன்னா என்ன? அங்கே ஆக்சிலரேஷன் செயல்படுது. ஆக்சிலரேஷன் வந்து எப்படி செயல்படுது? மேலே போயிட்டுருக்க அந்த ஃபாஸ்ட்டை குறைக்குது அந்த ஆக்சிலரேஷன். இன்னொன்று கீழே மறுபடியும் மேலே போயிட்டு 0வில் இருக்கிற ஆக்சிலரேஷனை மறுபடியும் கீழே வரும்போது மறுபடியும் அதிகமாக்கும். ஓகேவா? அதாவது மறுபடியும் வேகமாக பிடிச்சி இழுக்கும். Vy வந்து இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. மேலே போனோடனே 0 ஆகிடும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வெலாசிட்டி இருக்காது, மறுபடியும் கீழே வரும். அப்போ கீழே வர வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். என்ன எப்படி அதிகமாகுதுன்னா ஆக்சிலரேஷன், இந்த கிராவிட்டியோட ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா, அது. அப்போது இந்த கிராவிட்டி எப்படி செயல்படுதுன்னா மேல் நோக்கி செயல்படலை, மேலே போகிற அந்த பொருளை கீழே பிடிச்சி இழுக்குது. அப்போது இது கீழ் நோக்கி வருது. அப்போ இந்த ஜிங்கிறது -g. இந்த -g எந்த டைரக்ஷனில் செயல்படுது? இந்த y டைரக்ஷனில் செயல்படுது. அப்போ இந்த ஆக்சிலரேஷன் ஏக்கு பதிலாக ஒய்யில் உள்ள ஏக்கு பதிலாக இந்த -gயை நம்ம போடுவோம். சரியா? இப்போ இந்த ஏவை வந்து ax, அதுக்காக தான் இங்கே axனும் இங்கே ayனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ax இங்கே ay, ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். என்ன ரீசன்? எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் இருந்திருக்காது. அப்போ ax is equal to 0ன்னு போட்டுக்குவோம். அடுத்து ay equal to -gன்னு போடணும். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் அப்ளை பண்ணுறோன்னு வைங்களேன். x is equal to x நாட்டு 0 ஆகிடும். v நாட் எக்ஸுக்கு v நாட் எக்ஸுக்கு என்ன போடுவோம்? v நாட் காஸ் டீட்டா நாட் இன்ட்டு t ப்ளஸ் இந்த ax வந்து 0. அப்போ இந்த டோட்டல் டேர்மும் 0 ஆகிடும். இந்த 2 டேர்மும் 0 ஆகிடும். இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு நம்ம வேல்யூ போட்டோம். அடுத்து ஒய்யை பொறுத்த வரைக்கும் y நாட் 0 ஆகிடும். v நாட் ஒய்க்கு நமக்கு தெரியும், v நாட் சைன் டீட்டா நாட் இன்ட்டு t ப்ளஸ் ஆஃப் ay/t². இந்த ay தான் இங்கே -g, கரெக்டாக? இந்த -gயை இங்கே அப்ளை பண்ணால் -gt²/2. சரி, இந்த 2 வேல்யூ இருக்கும். இது 2வது ஃபார்முலா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சுங்க. இதில் என்ன விஷயம்னா இந்த எக்ஸில் வருது இல்லைங்களா, அந்த வெலாசிட்டி வந்து மாற போகிறது கிடையாது. ஆனால் ஒயில் வர வெலாசிட்டி தான் மாறும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த t இருக்கு இல்லைங்களா, இந்த t இங்கே வச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டை இதை அப்படியே இப்படி கொண்டு வந்துடும், ட்ரான்ஸ்போர்ஷன் பண்ணிடும். அப்போது t = உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வேணாம், இப்படி போட்டுக்கலாம். t = x by v நாட் காஸ் டீட்டா நாட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இது வந்து டீயோட வேல்யூவாக இருக்கும். ஓகே, இது வந்து இந்த வேடிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த டீயை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த டீயோட வேல்யூ x v நாட் by v நாட் காஸ் டீட்டா நாட். இதை நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். v நாட் சைன் டீட்டா நாட்
இந்த டீக்கு பதிலாக இதானே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டீக்கு பதிலாக அப்ளை பண்ணுறது எது? எக்ஸ் பை வி நாட் காஸ் டீட்டா நாட் தானே. ஓகே, முடிஞ்சு. அடுத்து இங்கே மைனஸ் ஜி டி ஸ்கொயர். இந்த டீக்கு பதிலாக தான் இந்த எக்ஸ் பை வி நாட் காஸ் டீட்டா நாட்டை அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போது ஜி பை 2வை அப்படியே வச்சுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை வி நாட் காஸ் டீட்டா நாட் ஹோல் ஸ்கொயர். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டேன் டீட்டா. இந்த வி நாட்டும் கேன்சல் ஆயிரும். tan theta naught into x minus g by 2 x square v naught cos theta naught x square. சரி, இதில் நல்லா பாருங்கள். இந்த tan theta நாட்டுங்கிறது என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வரப்போகுது. இங்கேயும் அதே டீட்டா நாட்டை போட போகிறோம். வெலாசிட்டி என்னவோ அதை போட்டுற போகிறோம். இந்த ஜியோட வேல்யூன்றது ஃபிக்ஸ்டு. அப்போ இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது tan thetaன்றது ஒரு ஏங்கன்னு எடுத்துங்க. y is equal to ax minus இந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்முக்குள்ளே உள்ள இந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா bx ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு இந்த 10th லெவலில் உள்ளதுக்கு கிராஃப் வரைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து வரைய சொல்கிற கிராஃப் எல்லாமே பேரபோலாவாக கிடைக்கும். எக்ஸ் கியூப் அப்படின்னு வர்றது எல்லாமே ஒரு ஸ்ட்ரீப் லைனாக கிடைக்கும். அதாவது பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக போகும். இன்னொன்று வெறும் எக்ஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து நம்ம கிராஃப் வரைய சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் பாத் ஆஃப் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட பாத்துங்கிறது இந்த ஈக்குவேஷன் படி நம்ம எக்ஸுக்கு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா அது வந்து ஒரு பேரபோலிக்காக ஒரு பேரபோலிக் ஒரு வழியாக நமக்கு தெரியும். ஓகேவா? இதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னா, டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எ ப்ரொஜெக்டர். டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்னா இந்த இடத்துல வரும்போது எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்றது ஆஃப் த டைமாக மேக்ஸிமம் ஹைட். அடுத்து இவங்க ஹைட் இருக்கணும் இல்லையா, அந்த ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ, அப்புறம் இந்த ரேஞ்சுன்றது ஸ்டார்டிங்க்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஃபார்முலா வரும். இதெல்லாம் பார்த்துங்க. இதில் குறிப்பிட்டு நமக்கு தெரியலன்றதை ஏதாவது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இதிலேருந்து இதை கொண்டு வரோம். அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டாரில் உள்ள இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை டேரெக்டாக அப்ளை பண்ணி எக்ஸ் நாட்டு ஒய் நாட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வரோம். 2 ஃபார்முலா வரும். அந்த 2 ஃபார்முலாவில் டீயை வந்து நம்ம சால்வ் பண்ணி அந்த டீயோட வேல்யூவை ஒயில் அப்ளை பண்ணும்போது ஒய்க்கான வேல்யூ கிடைக்கும். அந்த ஒய்க்கான வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டெல்லாம் ஒரு குரூப்பாக எடுத்து நம்ம வச்சுட்டு அந்த ஈக்குவேஷனை நம்ம பார்க்கும்போது அது ஒரு பேரபோலிக் வியூக்கான பாத்துக்கான ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு தெரியும். இப்போ இந்த பார்ட் வரைக்கும் ஒரு வீடியோவாக போட்டுட்டு ப்ரொஜெக்டல் மோஷன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்து இந்த மேக்ஸிமம் ஹைட்டு, அந்த டைம் ஆஃப் அந்த மேக்ஸிமம் ஹைட்டு, அப்புறம் வந்து அந்த ரேஞ்சு, அதுக்கான ஈக்குவேஷன்ஸை அடுத்த அப்படியே வீடியோவில் கண்டினியூஸாக நான் போட்டு விட்டுறேன். ஓகேவா?